அந்த சார்ஜிங் பாரத்தில் நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா 21 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ₹1 தான் அந்த டீலர்ஷிப் போகுதான். வெறும் ₹1 தான் போகுதான். அந்த ₹1 வச்சு மோஸ்ட் ஆஃப் த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கியூவில் தான் இருக்குது. நம்ம பார்த்தோம்னாவே தெரியுது. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மைனூட்டாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. கேஷுவலான ஒரு டிரைவிங்குள்ளே போக முடியறதில்ல. இது ஒரு சில பேர் இந்த ஃப்ரீக்வன்சினால தலைவலி வருதுன்னு சொல்கிறாங்க, ரேதர் தன் ஜி ஃபோர்ஸ். அதுவும் யாராவது நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்த அழுத்தி ஓட்டுறனால இன்ஸ்டன்ட் ஜி ஃபோர்ஸ்னால இல்லாமல் நார்மலாக ஈவி காரில் ட்ராவல் பண்ணாவே தலைவலி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிராண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. இன்னைக்கு ஈவன் நீங்கள் பெட்ரோல் பங்க் ஓனர் ஸ்டேட் நீங்கள் போய் 1-to-1 கான்வர்சேஷன் வச்சு பாருங்க. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு போட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு ரைட்டான டாப்பிக்காக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2026 கார் வாங்குறது கரெக்டாக இருக்குமா இல்லையா? என்னடா வாங்கட்டுமா வேண்டாமா, வாங்கலாமா வேணாமா? ஆல்ரெடி ஒரு போட்காஸ்ட்டில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுற ஒரு சில விஷயங்களை. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபியூல் கிரைசிஸ் பற்றி, ஃப்யூச்சரில் என்னெல்லாம் கார் வரப்போகுது, அதாவது இந்த டைம் லைனில் இப்போ இந்த 2026 என்ன கார்கள்லாம் வரப்போகுது, என்ன டெக்னாலஜி வரப்போகுது, ஸோ வெயிட் பண்ணி கார் வாங்கலாமா இல்லை இப்போவே கார் வாங்கலாமா? மேஜர் கேள்வி அதுதான் ப்ரோ. இப்போ இருக்கிற டைம் லைனில் இருக்கிற கார்களை வாங்கிக்கலாமா இல்லை வெயிட் பண்ணால் நல்ல கார்கள் ஏதாவது வருமா, இல்லை நல்ல டெக்னாலஜி ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹைப்ரிட் பற்றி பேச போகிறோம், ஈவியோட ரியாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கிரைசிஸை தாண்டி இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது, இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் டைம் லைனில் ஒரு கார் வாங்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம பேச போகிறோம் ப்ரோ. ஏன்னா 2016 காலகட்டத்தில் ₹70 பெட்ரோல் ஒரு லிட்டர். நீங்கள் இன்னைக்கு டீசல் காசு அந்த டைம் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னொன்று கார் ஓனர்ஷிப் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபியூல் பற்றி பெருசாக அப்போல்லாம் நம்ம யோசிச்சது இல்லை. பட் 2026 இப்போ இந்த கரண்ட் டைம்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட், இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஹைப்ரிட் வந்து பூம் ஆகுது, செல்டாஸ் ஹைப்ரிட், கிரெட்டா ஹைப்ரிட், ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட், இந்த மாதிரி ஹைப்ரிட் டெக்னாலஜிக்குள்ளே போகிறாங்க, ரெனோ டஸ்டர் ஹைப்ரிட்னு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவியோட க்ரோத்தும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அது எங்கேயுமே நிற்கலை. அப்புறம் இந்த டர்போ சிஎன்ஜி பற்றின டிஸ்கஷன்ஸும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளெக்ஸ் ஃபியூல் மேஜராக டெவலப்மெண்ட் நடக்குது, அதுவும் ரொம்ப ரேப்பிடாக நடக்குது. இப்போ இந்த கரண்ட் டைம் லைனில் பார்க்கும்போது வர 5ஆம் தேதி வேறு மாருதி அவங்களோட ஃப்ளெக்ஸ் ஃபியூலை வேறு கொண்டு வராங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ சடனாக கார் பையிங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் முடிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சுங்க ப்ரோ. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், டீசல் வாங்கலாமா, பெட்ரோல் வண்டிகள் ஃபியூச்சர் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா 140 ரூபா 150 ரூபாலாம் போயிருச்சுன்னா எங்கே போய் நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது? 108 ரூபாய் இன்னைக்கு ஆல்மோஸ்ட். நீங்கள் 1 லிட்டர் டீசல் அடிக்கணும்னா இன்னைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் போகணும்னா 108 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 to 8 rupees எங்கேயோ போயிடுது. என்னன்னா இன்னைக்கு நம்ம பேசிக்கலி கார் வாங்கல, அடுத்து 8 to 10 வருஷம் நம்மளோட ரன்னிங் காஸ்ட்டை சூஸ் பண்ணுறோம். அப்போது ஃபியூச்சர் எப்படி அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். ரீசேல் வேல்யூ இருக்குமா இல்லையா அப்படின்றத கரெக்டாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். டெக்னாலஜி ரிஸ்க் இருக்கா இப்போ இருக்கிற காரில்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம E20 உள்ள கார் எடுக்கிறோம், நாளைக்கு E35 வருது, E85 வருதுன்னா அப்போ நம்மளுக்கு டெக்னாலஜி ரீதியாக என்ன ரிஸ்க் இருக்க போகுது? அப்புறம் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் அதிகமாக இருக்கும்போது தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு கொஸ்டின் என்னன்னா 2026 கார் வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் நிறைய பேருக்கு மனசில் வருது. ஸோ அதைத்தான் கொஞ்சம் கிளியராக ரொம்ப கிளாரிட்டியோட செக்மெண்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி நம்ம கொடுக்க போகிறது இது ஆல்ரெடி பேசின விஷயம் தான். ஸோ ஃபியூல் கிரைசிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுதான் பேச போகிறோம். இந்தியாவுக்கு வீக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஆப்வியஸ்லி நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம், க்ரூட் ஆயிலோட டிபெண்டன்சி. அதை குறைக்க தான் இந்தியா போராடி வருது. கிட்டத்தட்ட 85% ஆஃப் க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த ஈரான் இஷ்யூ வந்து அஃபெக்ட் ஆகுது, அதை மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் வந்து நம்மளை வந்து ஓவராலாக அஃபெக்ட் பண்ணியிருக்குது. காரணம் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸோட ரூட் வந்து அடைக்கப்பட்டதால. ஸோ இந்த வேர்ல்டு க்ரூட் மூவ்மெண்ட்டில் வந்து மேஜர் பர்சன்டேஜ் வந்து இந்த ரூட் மூலமாக தான் ட்ராவல் பண்ணுது. உலகத்துக்கு தேவையான மேஜர் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் கொண்டு வராங்க. இப்போ கான்ஃப்ளிக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரியாக்ட் ஆகும். அது நம்ம ஆல்ரெடி எவிடென்ட்டாக பார்த்துட்டோம். ஸோ இதனால் பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்மளோட பேசஞ்சர் வெஹிக்கிளை தாண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனை பாதிக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பாதிச்சதுன்னா அடுத்து எல்லாத்தோட ப்ரைஸ் ஹைக் ஆகும். வெஜிடபிள் ப்ரைஸ் ஏறும், என்ன பொருள் வாங்குறோமோ எல்லா பொருளும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரைஸ் ஏறும், எல்லாமே ஏறிடும். இல்லைங்க, எங்கேயே போகும்.
அப்போது இது வந்து எண்ட் ஆஃப் தி டே உங்களோட மந்த்லி பட்ஜெட் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம பெட்ரோல் வந்து ஒரு 5 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகுது, 10 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சாதாரணமாக ஒரு சில இடத்துல எடுத்தாலுமே இது நம்மளோட டோட்டல் வாழ்வாதாரத்தையே மாற்ற போகுது, அது நமக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சில ஃபீல் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு 20 கிலோமீட்டர் டெய்லி யூசேஜ் இருக்குது, 15 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு காரை வச்சிருக்கீங்கன்னா பெட்ரோல் 118 ரூபா. 5 வருஷத்தோட ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் சர்வசாதாரணமாக 5 லட்சத்து தொடுது, ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் மட்டும். ஸோ இது கூட இன்சூரன்ஸு, சர்வீஸு, டயர்ஸ்னு நிறைய விஷயங்கள் வருது. அதனால் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் மோடில் ஆல்டர்னேட்டிவ் சர்ச் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மேனுஃபேக்சரர்ஸு. ஸோ இது போனோம்னா அடுத்த 5 வருஷத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு காமன் மேனால ஒரு காரை வாங்கி ஓட்டுறங்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மேனுஃபேக்சரர்ஸுமே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே மேஜராக பார்த்தாங்க ப்ரோ, இந்த செக்மெண்ட்டில் நான் கேட்கணும்னு நினச்சது, பியூர் பெட்ரோல் காசு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிமிடேஷனை ரீச் பண்ணிருச்சோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஓகே, நம்ம நல்லா யோசிச்சோம்னா நீங்கள் பெட்ரோல் எஃபிஷியன்சி அப்படின்றது, அதாவது மைலேஜ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து அதோட மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் அதிகப்படுத்த முடியாது பியூர் பெட்ரோல் காசு. ஏன்னா நீங்கள் 20 கிலோமீட்டர் வந்துட்டு இருந்துச்சு, 17க்கு வந்துச்சு, 15க்கு வந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டர்போ பெட்ரோல்ஸ் வந்தங்காட்டி 10, 11 வந்துருச்சு பியூர் பெட்ரோல் காசு வர சினாரியோ. இப்போ எத்தனால் பிளெண்டிங் வரும்போது ஆப்வியஸ்லி மைலேஜ் இன்னுமே குறைய தான் செய்யுது. அப்போது பியூர் பெட்ரோல் காசு வந்து இனி சாத்தியக்கூறு குறைவாக ஆரம்பிக்குது. மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும், எமிஷனையும் கூட குறைக்கணும், அப்புறம் பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும், சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரைஸையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் சேம் டைமில் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட் சினாரியோ. அதனால தான் மார்க்கெட்டில் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே மாருதி, டொயோட்டாவை தாண்டி ஹைப்ரிட்குள்ளே மூவ் ஆன் ஆகிறாங்க. டர்போ சிஎன்ஜியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டர்போ சிஎன்ஜி எனக்கு தெரிஞ்சு நாம சிஎன்ஜி போடுறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து அடுத்த ஒரு எதிர்காலமாக இருக்கும்னு நினச்சோம். இப்போ டர்போ சிஎன்ஜியில் நிறைய பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்கோடா, மஹேந்திராலேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா எத்தனால் அண்ட் பெட்ரோல் என்ன டிஃப்ரெண்ட் கம்போசிஷனில் கொடுத்தாலும் அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கார். அடுத்து வந்து இன்னைக்கு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சிருக்கிறவர்கிட்ட பேசுகிறேன், எத்தனால் பிளெண்டிங்லாம் வந்துருச்சுன்னா டேங்கை மெயின்டைன் பண்ணுறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது அவங்களோட டேங்க்ஸை மெயின்டைன் பண்ணுறது சொன்ன மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம வந்து எத்தனால் பிளெண்டிங்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறாங்க, பட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவி இன்னொரு பக்கம் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் ஒரு விஷயம் என்ன தெளிவாக இருக்காங்கன்னா, ஃபியூச்சரில் ஃபியூல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் ஃபீல்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்க போகுது அப்படின்றத எல்லா பிராண்டுமே புரிஞ்சுக்கிட்டதாக வந்து சொல்கிறாங்க. நம்ம இந்த செக்மெண்ட்டில் தேர்ட் செக்மெண்ட் நம்ம போகும்போது தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, ஏன் சடனாக ஹைப்ரிட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்மவே நிறைய டைமில் சொல்லியிருக்கோம், இந்த மைல்ட் ஹைப்ரிட்டுக்கும் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வித்தியாசம் இருக்குது. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் யோசிச்சாலும், இப்போ வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி யோசிக்கும் போது நம்ம டிஃப்ரெண்ட் எத்தனால் பிளெண்டிங் போகலாம், சிஎன்ஜி போகலாம் எப்படின்னு யோசிச்சோம்னாலும், ஒரு இன்னைக்கு ஹைப்ரிட் கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் ஆஃபர்ஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் மட்டும் டாக்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்கன்னா பெட்ரோல் கிடைக்கிற ப்ரைஸிங்க்கு ஹைப்ரிட் கார்ஸும் கிடைக்கும். அப்போது மக்களுக்கும் அது சிறந்ததாக இருக்கும். ஸோ ஃபியூ இயர்ஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் லக்ஸரியாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரி நம்ம சொல்லலாம், சொன்ன மாதிரி ஆச்சரியமா பார்ப்போம். ஆமா, அதே மாதிரி வந்த புதுசுலேயே எப்படி தானே இருந்தது. இன்னும் ஹைக்ராஸ் வந்த புதுசுலேயே ஆல்மோஸ்ட் 40 lakhs 39 lakhsல இருக்கும்போது அது எல்லாம் ஒரு இதாக தான் பார்த்தாங்க, ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டாக தான் பார்த்தாங்க. ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. பட் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரைடர், கிராண்ட் விட்டாரா, விக்டோரியஸாக இருக்கட்டும், ஹைக்ராஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹியூஜ் டிமாண்ட் வெயிட்டிங் பீரியட்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஈவன் தோ நீங்கள் ஹை ரைடர், கிராண்ட் விட்டார், விக்டோரியஸ்லாம் ஃபீச்சர்ஸ் ரிச்சாலாம் கிடையாது, என்ன அடிப்படை தேவை இருக்குது. பட் இருந்தாலுமே அது விற்பதற்கான மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வந்து 3 இந்தியன் கன்சியூமர்ஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஃபியூல் காஸ்ட்டு, அடுத்து வந்து ஈவி கார்கள் வரும்போது வந்து அந்த சார்ஜ் அண்ட் ரேஞ்ச் ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நம்ம என்னதான் வந்து சொன்னோம்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்கள்லாம் வந்து ரியல் டைமில் வந்து ஒரு 400+ தான். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி, ரிவி, XC9 எது போனாலும் அப்போது ப்ரீ கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த 6 to 7 மணி நேரம் நம்மளோட டிராவல் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பாக கரெக்ட் இல்லைங்களா? நம்ம திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேலையாக கரூர் போகிறேன். ஆமாம், நான் கரூர்லேருந்து திரும்ப வந்து சடனாக திருச்சி போகணும்னா போக முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ நான் திரும்ப வந்து சார்ஜ் போடணும், சார்ஜிங்கை பிளான் பண்ணணும், இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ஹைவே ப்ராக்டிகலிட்டின்னு சொல்லலாம். ஹைவேல அழுத்துனீங்கன்னா டிராஸ்டிக்காக குறையுது. ஆமாம், ஏன்னா ரீஜெனரேஷன் ஆகாதனால அது உங்களுக்கு டிராஸ்டிக்காக குறையுது. அப்போ இந்த 3 ப்ராப்ளமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சால்வ் பண்ணுது. ஆமாம், இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்கமிங் ஃப்ராங்ஸோட ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பற்றி ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. 30 to 35 kmpl அவங்க ரியல் டைம் ரேஞ்சை டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே,
அரை வந்து கிட்டத்தட்ட 38-40 வரைக்கும் வந்தாலும் ரியல் டைம்ல 30 to 35 வந்ததுனா தான் பீப்புள் அதுக்கு வருவதற்கு காரணம் அப்படின்றது 1 lakh 2 lakh சேர்த்து போட்டாலுமே இப்போ நமக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஹைக்ராஸ்க்கும் அந்த ஹைபிரிட் இனோவா பேசிக் மாடலுக்கும் இதுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஏணி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது. அதோட பிரைசிங் நம்ம ஒரு பிடிக்க முடியல. என்னதான் நீங்க 1 லட்சம் ரூபா 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலுமே ஹைபிரிட்டோட காஸ்ட் நம்மளால கவர் பண்ண முடியறது இல்ல. ஸோ அதுதான் அந்த ப்ராக்டிகாலிட்டி மிஸ்ஸிங் ஆகிறனால தான் இன்னமும் வந்து ஹைபிரிட் வந்து ஒரு காஸ்ட்லி செக்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் ஸ்விஃப்ட் இந்த மாதிரி காரில் வந்து ஹைபிரிட் வரும்போது ஈஸியாக அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு சின்ன இமேஜினேஷன் தான். ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி, பெட்ரோல் கன்வீனியன்ஸு, டீசல் லெவலில் ரன்னிங் காஸ்ட், டீசல் கீழே ரன்னிங் காஸ்ட்டு 1000+ கிலோமீட்டர் ஒரு டேங்கை ஃபில் பண்ணோம்னா 1000 கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சடனாக நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா லேக்ஸில் வந்து ஃபியூல் சேவிங்ஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃப்ராங்ஸ் அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் டேங்க் அப்படின்றாங்க. ஸோ அவங்க 37 to 40 லிட்டர்ஸ் தான் டேங்க் கெப்பாசிட்டி வைக்க போகிறாங்க. அப்போது இட் மேக்ஸ் சென்ஸ் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோல இட் மேக்ஸ் சென்ஸ். அப்ப அவங்க பிரைசிங்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணனும். அது பண்ணிட்டு இருக்கறதா சொல்றாங்க. மெயினா ஃப்ளீட் ஓனர்ஸ்க்குள்ள யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறாங்க ஃப்ளீட் ஓனர்ஸ்க்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபிள் ஹைபிரிட் வந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும். இன்னைக்கு சிஎன்ஜி தான் போட்டு மேக்ஸிமம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபிள் ரேட்ல பிரைசிங்ல ஹைபிரிட் இருந்துச்சுன்னா எல்லாருமே அதுக்கு மூவ் ஆகணும். இது முன்னாடியே வர வேண்டிய ப்ராடக்ட்டுங்க. டெஸ்டிங்லாம் முடிஞ்சு முன்னாடியே வர வேண்டிய ப்ராடக்ட். ஈவிட்டாராவை கொண்டு வந்து ஈவிட்டாராவை எதுவுமே பண்ண முடியல, விற்க முடியல, பொசிஷனிங்கும் பண்ண முடியல, பெட்டர் ப்ரைஸிங் இருந்தாலும் பொசிஷன் பண்ண முடியலன்றனால இப்போ ஃப்ராங்ஸை கொண்டு வந்தோம் ஓவர் ஷேடோ பண்ணிடுன்னு சொல்லிட்டு இதை ஹோல்டில் வச்சிருக்காங்க. இது அடுத்த வருஷம் 2027 ஃபர்ஸ்ட் லான்ச் இதுதான் அவங்களுக்கு. ஸோ இது வந்ததுனா தான் மாருதியோட ரிவைவலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர். ஏன்னா ஈவிட்டாராவும் ஈபிலாவும் எனக்கு தெரிஞ்சு அந்த எதிர்பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸை பண்ண முடியல ப்ரோ. அதாவது ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா நம்ம போல பேசிட்டு இருந்த மாதிரி தான் ஈவிட்டாராவோட ஜீட்டா மாடல் வந்து ஆண்ட்ரோட அந்த காஸ்ட்டுக்கு வந்து இட் மேக்ஸ் சம் சென்ஸ். பட் பீப்புள் எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு போகும்போது வந்து நம்ம டாடா மஹிந்திரா பழகிட்டோம். எப்படி மாருதி வந்து டாமினேட்டா இருக்காங்க, மாருதி எப்படி பெட்ரோல்ல டாமினேட் பண்றாங்களோ இப்போ டாடா மஹிந்திரா ஈவில டாமினேட் பண்றாங்க. அதுல போய் நுழையிறது டஃப் தான். ஆனா வேற வழி இல்லை. அதில் தான் இவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவி கொண்டு வந்துட்டோம், அடுத்து ஹைபிரிட்ல ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஏன்னா ஈவியில் இவங்கனால இனி கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். அதுதான் அது. ஏன்னா இன்னைக்கு 23 lakhs போகும்போது இன்னைக்கு 9S ஹேரியர் வாங்கிட்டு போயிருவாங்க. அது இன்னும் மேசிவான ஒரு காசாக இருக்கும். ஹைபிரிட் பேட்டரியோட மித் அண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. நிறைய பேர் சொல்கிறது ஹைபிரிட் டிஸ்கஷனில் எடுத்துகிட்டு வந்தாவே பேட்டரி போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது இந்த ஒரு கேள்வி வருது. ஹைபிரிட் பேட்டரி பொறுத்தவரை ப்ராக்டிக்கலாக டொயோட்டா இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் பேட்டரிக்கு 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. கொஷின், பேட்டரி ஃபெயிலியர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமனாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினை வச்சிங்கன்னா இன்னைக்கு கம்பெனி வந்து கொடுத்த வாரண்டி தாண்டி குளோபலாக டொயோட்டாவோட அந்த ஹைபிரிட் பேட்டரிஸ் ரிலையபிளாக தான் இருக்குது. பெருசாக வந்து ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. குளோபலி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாஸோட டாக்ஸிஸ் நிறைய ஓடிட்டு இருக்கு ஸ்டில். அப்புறம் கேம்ரி ஹைபிரிட்ஸ் இருக்குது, லெக்ஸஸோட ஹைபிரிட்ஸ் இருக்குது. மெனி வெஹிக்கிள்ஸ் சர்வசாதாரணமாக 2 to 3 லட்சம் கிலோமீட்டர் ஈவன் 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடின கார்களை நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு இருக்கிற கார்களோட லைஃப் டைம் அவ்வளோதான். நம்ம அதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் தான் வண்டியோட வாரண்டி கொடுக்குறாங்க. அது முடிஞ்சோடனே வாரண்டி முடிஞ்சோன்னு வண்டி போயிருந்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே சினாரியோ தான் இந்த ஹைபிரிட் பேட்டரிஸ்க்கும். ஏன்னா ஹைபிரிட் பேட்டரிஸ் அந்த அளவுக்கு ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறது இல்லை. இன்னொன்று டொயோட்டா மாதிரி பிராண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட்லாம் பேட்டரி டெக்னாலஜி வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராண்டு கிடையாது. ஸோ ரிலையபிளாக இருக்கணும். ஏன்னா ஹைபிரிட் அப்படின்னாவே டொயோட்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அதில் வந்து ப்ளே பண்ண போகிறதில்ல. இதே மாதிரி தான் ஹோண்டாஸ், ஃபோக்ஸ் வேகன்ஸ் இவங்களாம் இருக்கிறாங்க. ஹைபிரிட் பேட்டரியில் அந்த அளவுக்கு வந்து குளோபலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இல்லை. ஹைபிரிட் வந்து இவி பேட்டரியும் ஹைபிரிட் பேட்டரியும் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைபிரிட் பேட்டரி வந்து ஃபுல்லாகவும் சார்ஜ் ஆகாது, ஃபுல்லாகவும் டிஸ்சார்ஜ் ஆகாது. ஓகே, இவி பேட்டரிஸ் மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லோயர் அந்த பேட்டரிக்கு. பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் மித் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஓவர் எக்ஸாச்சுரேட் செய்யப்படுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஹைபிரிட் பேட்டரி என்ன ஆகுறது 8 வருஷம் 1 லட்சம் பேட்டரி போயிடும், அதுக்கப்புறம் மைலேஜ் வராது அப்படின்றது அது வந்து ரொம்ப எக்ஸாச்சுரேட். பேட்டரியை மாத்திரக்கே நம்ம பல லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்லாம் இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் செக் பண்ணால் வந்து 2.5 lakhs கிட்ட வருது. அதாவது ஒரு ஹைபிரிட்டோட பேட்டரி மாத்துறதுக்கு 2.5 lakhs சொல்கிறாங்க. இது வந்து இதை ஹை ரைடர் கிராண்ட் மெட்டராக பொறுத்து கேட்டப்போ ஆவரேஜ் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக எனக்குமே தெரியல, செக் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். மேக்ஸிமம் 2.5 lakhs சொல்கிறாங்க. இன்னும் டெக்னாலஜியில் அடாப்ட் ஆகும்போது இன்னும் பேட்டரியோட காஸ்ட் குறையதான் போகுது, இல்லைன்னா சொல்லலை. பட் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் ஓனர்ஸ் என்னன்னா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டேஜுக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே காரை செல் பண்ணிடுறாங்க. அதுதான் ஆமாம், மேக்ஸிமம் அதுதான் 8 years 10 years போது ஆல்மோஸ்ட் செல் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் நான் பர்சனலாக இப்போ ஒரு கிராண்ட் மெட்டரா ஹை ரைடர் 2 லட்சம் கிலோமீட்டர் வரும்போது சர்வீஸ் சென்டரில் பார்த்தேன், மாருதி சர்வீஸ் சென்டரில் பார்த்தேன்.
அந்த யூசர்கிட்ட கேட்கும்போது பெருசாலாம் எந்த ட்ராப்பும் இல்லைங்க, எனக்கு அதே மாதிரி தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி ட்ராப் இருக்குதுன்னா கண்டிப்பாக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கும் அதை பற்றி. வந்திருக்கும். ஈவி பற்றி வரும்போது ஆப்வியஸ்லி ஹைபிரிட்டை பற்றி வந்திருக்கும். பட் இல்லை. ஸோ ரீசேல் பெர்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஃபெயிலியர் எப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே போக வேண்டாம். ஹைபிரிட் பேட்டரி வந்து தாங்கும், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம், லாங்குவிட்டி ட்ரஸ்ட் பண்ணலாம். இப்போ ஈவியோட ரியாலிட்டி செக்னு வருவோம் ப்ரோ. ஈவிஸ் பேலன்ஸ்டாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ். சிட்டி யூசேஜுக்கு ஈவி ஃபண்டாஸ்டிக். டெய்லி கம்யூட்டிங்க்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, டிராஃபிக்கும் எக்ஸலண்ட் தான். ஹோம் சார்ஜிங் இருந்தால் பைசா வசூல் ரொம்ப கம்மி. ஹோம் சார்ஜிங் வித் அது சோலார் பேனல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஆமாங்க. நீங்கள் 50 to 100 கிலோமீட்டர் டெய்லி யூசர்ஸ்க்கு ஈவி ஓனர்ஷிப் வந்து ஜென்யூன்லி செம்ம எக்கனாமிக்கல் பேலன்ஸை கொடுக்கும் கண்டிப்பாக, அதுலலாம் சந்தேகமே இல்லை. பட் ரியாலிட்டி ஃபுல் பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ப்ரோ. அண்டர் 30 lakhs செக்மெண்ட்லேயே எடுத்து பண்ணிக்கிட்டு தான் மோஸ்ட் பீப்புள்ஸை பை பண்ணக்கூடிய பட்ஜெட்டே அண்டர் 30 lakhs தான் இருக்குது. 10 லட்சத்துக்கு பண்ணுறாங்க, 12 லட்சத்துக்கு பண்ணுறாங்க, 17 லட்சத்துக்கு பண்ணுறாங்க, 30 லட்சத்துக்கு பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. இதுக்கு முந்தின பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஈவி கார்ஸ் பெஸ்ட் அப்படின்றத பேசியிருப்போம், அதில் இன்னும் தெளிவாக இருக்கும். இங்கே ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 350 to 450 கிலோமீட்டர் தான் இந்த செக்மெண்ட் கார்ஸ் எல்லாமே. ஓகே, ஆமா அவ்வளவுதான் வருதுங்க ப்ரோ. அவங்க 500 700 600லாம் சொல்றாங்க. பட் ரியல் டைம்ல 350 to 400. ஆமா. அப்புறம் வாட் அவர் பர் கிலோமீட்டர் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் பெட்டரான எஃபிஷியன்சி ரேஞ்ச் எடுக்க முடியும். கேஷுவல் டிரைவிங்கில் எடுக்க முடியல. அப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக வேண்டிய ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது ஈவியில். அடுத்து ரியல் வேர்ல்டில் ஹைவேல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஹையர் ஸ்பீட், ஹெவியான ஆக்சலரேஷன், ஏசி யூசேஜ், எலிவேஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஸபிளி அந்த ரேஞ்ச் குறையுது. அடுத்து இன்னொரு விஷயம், பெட்ரோல் டிரைவர் ஆக்சலரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி கண்டினியூ பண்ணும்போது ஈவி டிரைவர் அதே மாதிரி ஆக்சலரேட் பண்ணும்போது ஜாய் கிடைக்கும். ஆனால் ரொம்ப தூரம் ஆக்சலரேட் பண்ண முடியுமா? முடியாது. சொர்றன்னு போயிருமா? ஏன்னா பேட்டரி பர்சன்டேஜ் டக்குன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரேஞ்ச் எஸ்டிமேஷனை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த சார்ஜர் எங்கே இருக்குன்னு தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹாலிடே ட்ராவல்னா க்யூவில் இருக்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் போயாகணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் க்யூவில் தான் இருக்குது, நம்ம பார்த்தோம்னாவே தெரியுது. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மைனூட்டாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. கேஷுவலான ஒரு டிரைவிங்குள்ளே போக முடியறதில்ல. இது ஒரு சின்ன விஷயம். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அப்படின்றது ரொம்ப மெண்டேட்ரி. பிளானிங் அப்படின்றது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது பிளானிங் அப்படின்றது ரொம்ப மெண்டேட்ரியாக இருக்குது. பெட்ரோல் கார்னா 5 நிமிஷம் ஃபியூல் ஸ்டாப் பண்ணுறோம். ஈவி அப்படின்னா ரவுட் பிளானிங், சார்ஜிங் பிளானிங், பேக்கப் சார்ஜர் பிளானிங், டைமிங் பிளானிங். அதனால தான் ஈவியை நம்ம எப்படி வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு 1000 செலவாயிருது ப்ரோ. எங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடை வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து ஒரு 1000 தண்டமா செலவு வர்றதான் ப்ரோ மிச்சம். நான் ஒரு தடவை சென்னைக்கு அப்படிதான் போய் பிளானே இல்ல, 1 மணி நேரம் வெயிட் பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. ஐபேக்கர் வந்து உள்ள போனோம், அங்க ஒரு 800 ரூபா பொம்மை கடை தான் வரிசை வச்சிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு குழந்தைங்களை போகும் அங்கே தேவையில்லாம அதாவது ஒரு அன்னெசரியா ஒரு 1000 ரூபா செலவாகுது. 1 மணி நேரம் நீங்க குழந்தைங்களே வச்சிருக்கணும், ஃபேமிலி வச்சிருக்கணும். 1 மணி நேரம் காருக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியாது. எங்கேயாச்சும் போய் கடையில உட்காந்தோம்னா அவன் நம்மளே திருன்னு பார்ப்பான். சும்மாவே உட்காந்துருக்கானுங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்காகவே 2 வாங்க ஒரு 20% 80% ஆகிறது குறைஞ்ச வச்சு 1/2 மணி நேரம் to 40 நிமிஷம் ஆகுது. இதுதான் ரியாலிட்டி. 120 விழா அந்த 80 இருந்து நமக்கு 100 போறதுக்கெல்லாம் திட்டத்தட்ட அதுக்கே தனியா ஒரு 1/2 hour ஆகுது. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் விஷயம். அப்போ 70% சிட்டி 30% ஹைவேனா இது ஓகே. இல்லைன்னா கம்ஃபர்டபுளா ப்ரீ பிளான் பண்ணணும். அடுத்த 5 to 8 மணி நேரத்து ட்ராவலை இது பண்ணணும்னா தான் முடியும். இன்னொன்று அனதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஈவி சைலண்ட்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். என்ஜின் நாய்ஸ் இல்லை, பட் மோட்டார், இன்வெர்ட்டார், பவர் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ், பேட்டரி கூலிங் சிஸ்டம் ஒரு விதமான ஹை ஃப்ரீக்வன்சிஸை ஜென்ரேட் பண்ணுது. மோஸ்ட் யூசர்ஸ் இதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் சம் யூசர்ஸ்க்கு இது இமீடியட்டாக நோட்டீஸ் ஆகும். ஒரு சிலரோட உடம்பு வாக்குக்கு தகுந்த மாதிரி இது இருக்குது. பர்டிகுலர்லி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் டார்க்குக்கு அவங்களுக்கு தலைவலி வருது. ஓகேங்களா? அது வந்து பெட்ரோல் டீசல் கார்களில் வந்து டார்க் வரும்போது வந்து அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக நமக்கு ஒரு ஃபீல் இருந்தாலும் இங்கே ஈவியில் வந்து ஸ்பான்டேனியஸாக அதுதான் ப்ரோ. அந்த ஹெட்டேக் வந்து யாருக்காச்சும் வருதுன்னு கமெண்ட்ல கேளுங்க. ஆமா, ஈவி வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உண்மையிலேயே உங்களுக்கு தலைவலி இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் ரிப்பீட்டட் ரேபிட் ஆக்சலரேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்டான ஜி-ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ சம் பீப்புள் என்ஜாய் பண்ணுறாங்க, சம் பேசஞ்சர்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஈவிங்கிறது எக்ஸலண்ட் டெக்னாலஜி. பட் எவ்ரிபடிக்கு எல்லாத்துக்குமே அது பர்ஃபெக்ட் டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில பேர் இந்த ஃப்ரீக்வன்சினால தலைவலி வருதுன்னு சொல்கிறாங்க, ரேதர் தான் ஜி-ஃபோர்ஸ். அதுவும் யாராவது நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்த அழுத்தி ஓட்டுறனால இன்ஸ்டன்ட் ஜி-ஃபோர்ஸ்னால இல்லாமல் நார்மலாக ஈவி காரில் ட்ராவல் பண்ணாவே தலைவலி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாருக்காவது இருக்கான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம்.
அடுத்து நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல் ரியல் ஃபயர் ஓனர்ஷிப் காஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறோம். லெட்ஸ் கால்குலேட்டுங்க ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். ஒரு 1500 கிலோமீட்டர் மந்த்லி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 18,000 கிலோமீட்டர் இயர்லி, கரெக்ட் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது 90,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். காமனாக எல்லாரும் 5 வருஷம் தான் கார் வச்சிருக்காங்க, அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஸோ இது ஒரு பெட்ரோல் கார் எடுத்திங்கன்னா இந்த டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரியாலிட்டியில் இந்த 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 7.68 lakhs செலவு வருது. இதில் வந்து நம்ம சர்வீஸ் காஸ்ட்டையும் ஃபியூல் காஸ்ட்டையும் மட்டும் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ஸ்ட்ராங் ஹைப்ரிட் எஸ்யூவி எடுக்கிறீங்க அப்படின்னா 4.49 lakhs வருது. இதுவே டர்போ சிஎன்ஜி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.7 lakhs வருது. ஈவிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எப்படின்னு பாருங்கள். ஈவியில் ஆக்சுவலாக கம்மி தான் கண்டிப்பாக. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஹைப்ரிட் இந்த டர்போ சிஎன்ஜி ஈவி இதில் எடுக்க போகும்போது சடன்லி ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் லாஜிக் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. பிகாஸ் வந்து ஃபியூல் சேவிங்ஸ் அலோன் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது ஈவிக்குள்ளே போகும்போது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு என்ன தேவை இருக்குது, நம்மளோட நீட்ஸ் என்ன, நம்ம இந்த காரை எவ்வளோ வருஷம் வச்சுருப்போம், நமக்கு என்ன டெக்னாலஜி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரியராக திங்க் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக முடிவெடுங்க. கரெக்ட். ரஷ்அப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த டைமில் ரஷ்அப் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு அதனால தான் இந்த 5 years சாம்பிள் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈவியில் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு உங்களோட ட்ராவல் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். கூட ஈவியில் நீங்கள் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா இந்த லக்ஸரி காஸ்ட்லாம் போகும்போது டயரோட காஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கூட டிராஸ்டிக்கலி. டயர் வந்து மேக்ஸிமம் ப்ரோ ஓரளவுக்கு 20,000 25,000லேயே இதாகிடுது, கம்ப்ளீட்டாக தேஞ்சு போயிடுது. கரெக்டாக ஓட்டினீங்கன்னா ஒரு 40,000 வருது ப்ரோ. ஆனால் 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட புது டயர்ஸ் வருது. இதுவே நீங்கள் பிவி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே சைஸ் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 to 60,000 போட முடியுது. ஸோ அதில் ஒரு டிஃபரன்ஸ். இன்சூரன்ஸ் காஸ்ட் சர்வசாரம் 1 லட்சத்தை தொட்டுருது ஈவி காஸ்ட்னு போகும்போது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஈவியோட ரீசேல் வேல்யூ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நான் ஈவி வாங்குற ரீசேல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. திருப்பி வந்து சும்மா வேணா கொடுத்துட்டு போனாமலே அவனுக்கு காசு போட்டு வாங்குறது. ஆமாம், ஏன்னா ஈவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா திரும்ப யூஸ்டில் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கேட்குறாங்க. கரண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ஈவி ரீசேல் வந்து பார்த்தீங்கன்னா எவால்விங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன் எவால்விங் ஸ்டேஜ்னு கேட்டிங்கன்னா பேட்டரி ஹெல்த் ஃபியருங்க, ரேப்பிடான டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். பேட்டரி ஹெல்த் ஃபியரை தாண்டி இப்போ பேட்டரி கூட வைங்க ஒரு 2 வருஷம் ஓடி இருக்க வேண்டிய 1 வருஷம் ஓடி இருக்க வேண்டிய பெருசாக டிராஸ்டிக்காக அது கிலோமீட்டர் தான் ப்ரோ ப்ராப்ளம் இல்லைங்க ப்ரோ. நீங்கள் ஈவன் 70,000 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா திருப்பி ஒரு 1 lakh ஓட்டலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னா நீங்கள் 2019-20 நெக்ஸான் ஈவி வாங்கினவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து பாருங்க அதே இன்னைக்கு பஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அப்போ நெக்ஸான் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் 180-200 தான் ரேஞ்சே கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு பஞ்ச் இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த ஜென்ரேஷன் பாருங்க, பஞ்ச் ஒரு 1 year பேக் எடுத்தவங்களுக்குலாம் கம்மி கிலோவாட், இப்போ 40 கிலோவாட். இது நல்ல 11.5 லட்சத்துல 11.5 லட்சத்துல. அப்போ ரேப்பிடான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அஃபோர்டபுள் பிரைசிங்ல வருது. அப்போ இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண 2 வருஷத்துல என்னோட டெக்னாலஜி சீக்கிரம் அவுடேட் ஆகுது. பிரைசிங் ஒன்னும் ஏறவும் இல்ல. அது இன்னைக்கு ஒரு இனோவா கிறிஸ்டா இன்னைக்கு சொல்லுவாரு, 2016 நான் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க, இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லுவாரு. நாம 2015 வந்து 15 லட்சம் வச்சாங்க, இன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபா தாங்க அந்த வண்டிங்கிற மாதிரி தான் அந்த சினாரியோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஆமா. அது அடுத்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சர்ன்ஸுங்க. இதில் ஒரு சினாரியோ சொல்லணும்னா நம்ம போன வீடியோவில் பாரத்தை மென்ஷன் பண்ணியிருந்தோம்லங்க, அதை ஒருத்தர் கேட்டேன். அந்த சார்ஜிங் பாரத்தில் நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா 21 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 1 ரூபா தான் அந்த டீலர்ஷிப் போகுதான். வெறும் 1 ரூபா தான் போகுதான். அந்த 1 ரூபாய் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? இது பிராண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க போடுவாங்க. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா இருக்கு இன்னைக்கு. ஈவன் நீங்க பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ்டே நீங்க போய் 1-to-1 கான்வர்சேஷன் வச்சு பாருங்க, ஏதோ வட்டிக்கு ஆகுதுங்க அப்படிம்பாங்க. ஒரு வட்டிக்கு இப்ப பேங்க்ல கிடக்கிறதுக்கு பதிலா இது வந்து எனக்கு ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே. யாருமே இதை வச்சு ஒரு வந்து அப்படியே ஒரு அந்த டைம்ல மேபி இருந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டா நம்ம 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர்லாம் வச்சிருக்காங்க, ஓன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் பங்கோட பிரான்ச்சைசி எடுக்கிறதெல்லாம் முதல்ல ரொம்ப டஃபா இருக்கும் பெட்ரோல் பங்க். இன்னைக்கு ஈஸியா இருக்கனால 2-3 பேர் எடுத்திருக்காங்க. பெட்ரோல் அவங்க சோர்ஸ் பண்றதுக்கே போராடுறாங்க. எனக்கு அனுப்புங்க, எனக்கு அனுப்புங்க, ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பேசுறதுல நான் கேட்கறேன். எனக்கு லோடே வரல, 4 நாளா லோடு வர, நான் எப்படி சேல்ஸ் பண்றது அப்படின்னு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லோடே இன்னைக்கு வரது வந்து ஒரு பெரிய திண்டாட்டமா இருக்குது. இது வந்து இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎன்ஜிங்கிறது இன்னும் சிஎன்ஜி பயங்கர டிமாண்டுக்கு போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் பாக்குறேன் கியூல ஒரு இடத்துல பாக்குறேன் கிட்டத்தட்ட லைனப்பே 60-70 பேர். சிஎன்ஜி ஃபில் பண்றதுக்கு ஒரு 3 to 4 minutes ஆகுதுங்க ப்ரோ. சாலிட் 3 to 5 minutes ஆகுது ஒரு சில டைம்லாம். அது கடைசியாக ரொம்ப ஸ்லோ லோட் ஆகறனால ஈஸியா கியூ ஃபார்ம் ஆயிருது. ரொம்ப கியூ ஃபார்ம்
ஃபார்ம் ஆயிருது. ஒரு 5வது வண்டியில நின்னா சாலிடா 15 minutes to 20 minutes சர்வசாதாரணமா ஆகுது. அப்போ இவி வந்து எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லயும் சார்ஜிங் யூனிட்டை போடுறப்போ பெட்டரா இருக்குன்னு போட்டா அது பிபிசிஎல், இந்தியன் ஆயில், ஹெச்பி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு நடத்தணும்ன்ற ஒரு எண்ணமே வரும். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ் தானே. ஸ்டாக் கரெக்டாக வர மாட்டேங்குதுங்கிறாங்க. அந்த சிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 இடத்துல கேட்டிங்கன்னா ஸ்டாக் அவுட். ஒன்றும் இல்லை, ஈரோடுல வந்து சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் குமிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க பிரைமரியா 2 இடம், ஒன்று பெருந்துறை. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் மாருதி அரேனா ஷோரூம் பக்கத்தில் இருக்கிறது. இது 2ல தான் வந்து எப்போ போனாலும் சிஎன்ஜி இருக்கு. மற்ற இடத்துல போனால் இப்போ சிஎன்ஜி இல்லைன்னு ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டால் சண்டைக்கு வந்துடுறானுங்க. வேணும்னா போட்டு இல்லை கிளம்பு அப்படிங்கிறானுங்க. நான் இப்போ பார்த்தீங்களா ஒரு ரெட் டாக்ஸி ஓனர் வந்து எவ்வளோ ப்ரெஷர்னு கேட்டாரு தெரியாம. வேணும்னா போடலைன்னா கிளம்பு, எதுக்கு ப்ரெஷர்ல நீ கேட்கற அப்படிங்கிறானுங்க. இஷ்டம் இருந்தா போடுங்கிறானுங்க. அந்த லெவல்ல ஆயிப்போச்சு இன்னைக்கு. அவன் வேணும்னா போட்டுக்கொள், இன்னும் கிளம்பு. வழி இல்ல, கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு வேற வழி இல்லைங்கிறத அவங்க யூஸ் பண்றாங்க. அதுதான். ஸோ ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மெனி இவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வெஹிக்கல்ஸை விட சீக்கிரம் வந்து டிப்ரிசியேட் ஆகுது. காரணம் வந்து பீப்புள்ஸ் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கண்டிஷன் பற்றி ஒரி பண்ணுறாங்க, நியூ டெக்னாலஜி ஒரி பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் ஒரு வின்சர் வாங்குறேன்னு வைங்க. இதே வின்சரை ஒரு 4 வருஷம் கழிச்சு சேல் பண்ணுறேன், ஒரு 20 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போ பேட்டரியில் எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்குற எனக்குமே அது உண்மை தெரியும். பட் அந்த 4 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் வின்சர் இன்னைக்கு 18 லட்சத்துக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம்னு நினைப்பீங்களா? அந்த 12 லட்ச ரூபாய்க்கு இதை விட பெட்டர் டெக்னாலஜியோட கார் இருக்கும், பெட்டர் ரேஞ்சோட கார் இருக்கும். ஸோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ நான் ஏன் போய் இதை யூஸில் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இவன் தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து சொன்னாங்க. கொண்டு வந்தாலும் இந்த ரேபிட் க்ரோத் இருக்கிறது தான் வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ 2022, 2026, 2022 ஈவிக்கும் 2026 இருக்கிற ஈவிக்கும் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்கு. பயங்கர சேஞ்சஸ், மேசிவ் டிஃபரன்ஸுங்க. சார்ஜிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பேட்டரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால ஓல்டர் இவி ரீசேல் ப்ரெஷர் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அனதர் சைடில் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சந்தோஷப்பட்டாலும் யூஸ்ட் இவி மார்க்கெட் க்ரோத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. மீனிங் இன்னொன்று ஈவிக்காரனவே கம்மியான விலைக்கு கேட்போம் அப்படின்ற மனப்பான்மையிலேயே வந்துருச்சு. ஆமாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஹைபிரிட்டோட ரீசேல் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜ் வச்சுருக்காங்க. மேஜர் பார்ட் என்னென்னா அடுத்த ஆட்டோமோட்டிவ் வாருன்னு பீப்புள் திங்க் ஈவி தான் ஃபியூச்சர்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸ்ட்ராங் ஹைப்ரிட் ஒரு பக்கம், லைக் வந்து என்னென்ன கார் வருதுன்னா ஃப்ராங்ஸ் ஹைப்ரிட், கிரெட்டா ஹைப்ரிட், செல்டாஸ் ஹைப்ரிட், டஸ்டர் ஹைப்ரிட். இதில் ஃப்ராங்ஸு 2027 ஃபஸ்ட் பார்ட்டில் வருது, கிரெட்டாவும் 2027 ஃபஸ்ட் பார்ட்டு, செல்டாஸ் வந்து 2027 மிடில் தான் வரும், டஸ்டர் வந்து வர தீபாவளிக்கு வருது, ஹைப்ரிட் வருது, தீபாவளிக்கு வருது. அடுத்து டர்போ சிஎன்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட டர்போ சிஎன்ஜி வருது. ரெனோ கைகர், ரெனோ ட்ரைபரில் வந்து டர்போ சிஎன்ஜி அது இந்த வருஷத்தில் வருது. மஹேந்திரா 3Xோட டர்போ சிஎன்ஜி வந்து அடுத்த வருஷம் மிட்டுக்கு அப்புறம் தான் வரும். இங்கே டர்போ சிஎன்ஜின்னு போகும்போது பெட்ரோலுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட முடியும். ஓகேங்களா, அது நார்மல் பெட்ரோலுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட முடியும். சிஎன்ஜியோட எக்கானமி இருக்கும். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் தான். என்னன்னா நீ சிஎன்ஜியுமே 100 ரூபாய் தொட்டுருச்சு, 96-97 ருபீஸ் வந்துருச்சு. அதுக்கு என்னன்னா ப்ரோ, அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. இப்போ இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் செட் பண்ணிக்கலாம் அதோட பிரைசிங். இண்டிவிஜுவல் பங்க் ஓனர்ஸ் வந்து அதோட பிரைசிங் பண்ண முடியுது, ஒரு சில இடத்துல பண்ண முடியுது. ஒரு இடத்துல ஒரு ரேட் இருக்கு. ஒரு இடத்துல 85 இருக்கு, ஒரு இடத்துல 96 இருக்கு, ஒரு இடத்துல 95 இருக்கு. சப்ளையரை பொறுத்து அது மாறுதுங்க. ஸோ இதுக்கு அடுத்து மேஜர் பார்ட் தான் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல். இந்த எத்தனால என்ன பிளண்ட் பண்ணாலும் என் வண்டி பஞ்சாயத்து ஆகக்கூடாது, எப்படி வேணா கலந்து ஊற்றிய வண்டி ஓடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஃப்ராங்ஸோட ஃப்ளெக்ஸ் ஃபியூயல், டாடா பஞ்சோட ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இட் இஸ் ஆன் தி வே. மோஸ்ட்லி 5ஆம் தேதி வந்து ஃப்ராங்ஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ராங்ஸாக வேகனாரான. பட் ஆனால் நமக்கு ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அந்த ஃபியூயல் வேணும்ல நமக்கு. வேணுங்க. பட் இப்போ நீங்கள் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து உங்களுக்கு ஃப்ராங்ஸை 1.10 கொடுக்குறேன், அதே 12 லட்ச ரூபாய்க்கு நான் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கொடுத்துட்றேன். அப்போது அந்த ஃப்ராங்ஸ் வாங்கும்போது 12 லட்ச ரூபா எப்படி கொஞ்சம் சேர்த்தே வரும் இல்லைன்னு சொல்லி புது டெக்னாலஜி. பட் ஆனால் அடுத்த 10 வருஷத்துக்கு நான் எதிர்காலத்துக்கு நான் ப்ரூஃபான கார் வச்சுருக்கேன். நீ 10% பெட்ரோல், 80-90% எத்தனால் கூட ஊற்று, எப்படி ஊத்தினாலும் நான் ஓடுவேன். அப்போ எல்லா காரையுமே அதே மாதிரி மாத்திரலாம் இல்லைங்க ப்ரோ. இப்போ ஏன்னா கவர்மெண்ட் அடுத்த கார் எல்லாமே 20% கொண்டாண்டாங்க, இப்போ 30% ஏதோ கொண்டாட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் எல்லா காரும் வரும் ப்ரோ, மோஸ்ட்லி வரும். ஆனா என்னன்னா நீங்க அங்க மைலேஜ்ல எதிர்பார்க்க முடியாது. ஓ, ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் மைலேஜ் இருக்காது, மைலேஜ்ல எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நீங்க 10 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். பார்ப்போம் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வரும்போது, E85லாம் வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரைசிங் எப்படி பண்ணுறாங்கன்னு. இதில் நான் குறை சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இந்த பெட்ரோல் ப்ரைஸிங்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன், கரெக்டாக தான் இருக்காங்க. அதுலலாம் வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க இந்த க்ரூட் ஆயில் கிரைசிஸில். பட் எத்தனை நாளில் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.
பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. எத்தனாங்கிற சுகர் கேனோட வேஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் சோளம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் அதுலேயுமே நிறைய வாட்டர் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின சினாரியும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். சப்போஸ் எத்தனாலை பற்றி நீங்கள் மேஜரை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோ பண்ணுறோம். ஸோ இதை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் டிபெண்டன்சியை உடைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் ஃபியூயலில் இனி அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த சிஎன்ஜி அவைலபிலிட்டி கிரைசிஸ் கொஞ்சம் பேசியாகணும் ப்ரோ. ஸோ சிஎன்ஜி வந்து சீப்பராக இருந்தாலும் அவைலபிளாக இல்லை. ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சிட்டிஸில் வந்து எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது பண்ணுறாங்க. வெஹிக்கிள் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டில் கேட்சப் ஸ்டேஜில் தான் இருக்குது. பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இன்னும் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸில் தான் போயிட்டுருக்குது. அந்த இன்ஃப்ரா கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. தஞ்சாவூரில் எடுத்துங்க, அதான் ஒரு ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பீக் ஹவர்லாம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. குளோபல் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ப்ரைஸிங் இட்ஸ் சேஞ்ச் ஆகும். அதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மீனிங் ஃபியூச்சரில் சிஎன்ஜி யூசர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிஸ்க் என்னவாக இருக்குன்னா ஃபியூல் ப்ரைஸ் அன்சர்டன்ட்டி, அவைலபிலிட்டி. இதில் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட்னா ஒரு பெட்ரோல் அடுத்து ஒரு 50 to 60% சிஎன்ஜி கிடைக்குது அப்படின்றத கொண்டு வந்தாங்கன்னா கூட போதும், பெட்டராக இருக்கும். அதனால் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎன்ஜி மேலே அதிகமாக பெட் பண்ணலை. ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்து எப்பவுமே வெளியே பெட் பண்ணலை. சிஎன்ஜி தான் அப்படின்னு பெட் பண்ணல. எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஹைப்ரிட்குள்ளே போகிறாங்க. மஹேந்திரா ஹைப்ரிட்குள்ளே போகிறாங்க, டாட்டாவும் ஹைப்ரிட்குள்ளே போகிறாங்க, மாருதி டொயோட்டா ஆல்ரெடி இதில் இருக்கிறாங்க, ஹோண்டா ஹைப்ரிட் கொண்டு வராங்க. எல்லா பிராண்ட்ஸும் ஹைப்ரிட்குள்ளே மூவ் ஆகுறதுக்கான காரணம் அடுத்த சில இயர்ஸ் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி வில் பி ஆன் ஹைப்ரிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, யாருக்கு என்ன கார் வாங்குறது ஃபைனலாக சொல்லணும்ல ப்ரோ. அண்டர் 800 கிலோமீட்டர் உங்களோட மந்த்லி ட்ராவலாக இருக்க போகுது அப்படின்னா பெட்ரோல் ஸ்டில் ப்ராக்டிக்கல் சாய்ஸாக தான் இருக்குது. 1000 to 1500 கிலோமீட்டர் ஓடுவோம் அப்படின்னா ஹைப்ரிட்ஸ் பிகம் அட்ராக்டிவ். 1500 to 3000 கிலோமீட்டர் இருக்குன்னா ஹைப்ரிட் அல்லதுன்னா டர்போ சிஎன்ஜி பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி சிட்டி டிரைவிங் அப்படின்னா இவி. ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஹைவே ட்ராவலர்னா அங்கேயுமே ஹைப்ரிட் தான் சேஃபஸ்ட் பெட்டாக இருக்குது. ரூரல் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அங்கே சும்மா ஊருக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டு வரதுக்கு வண்டி, ஒரு சின்ன வண்டி, ஒரு ஆல்டோகேட்டன் பட்ஜெட்டில் வாங்க, ஒரு கண்டலன்ஸ்க்கு அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கு அப்படின்னா வந்து இதுதான் பெட்ரோல் தான் ஸ்டில் ஒரு ஈஸியான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஸோ லெட்ஸ் அந்த ஒரிஜினல் கொஷின் ஆன்சர் பண்ணுவோம். 2026 கார் வாங்குறது பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக இருக்குமா, வாங்குறதே தவறான முடிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோ. கார் வாங்குறது மிஸ்டேக் இல்லை, ராங்கான டெக்னாலஜியை சூஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து மல்டி ஃபியூவல் எதிர்காலத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்குது. ஸ்மார்ட் பையர் அப்படின்றது மார்க்கெட்டிங்கை பார்த்து சூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களோட யூசேஜை பார்த்து சூஸ் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்களோட யூசேஜ் என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு காரை வாங்குங்க. நிறைய பேர்த்த நான் கேட்கும்போது என்னங்க இருந்திருப்போது யூசேஜ் பற்றி ஐடியா இல்லை அப்படிங்கிறாங்க. மெயின் ஃபேக்டர் யூசேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. யூசேஜ் தெரிஞ்சுட்டு தான் வாங்க முடியும். இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் ஓடலாம், நாளைக்கு கார் வந்தோன்னா நம்ம ஓட்டம் கூட ஜாஸ்தி ஆகலாம். அப்போ ஒரு ப்ராபபிலிட்டி அதை வைங்க. கரெக்ட். அதை வச்சோம்னா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணணும். பிகாஸ் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா நெக்ஸ்ட் கார் நீங்கள் பை பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனாக இருக்க போகுது. எவ்வளோ காரணங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன் அது ஃபினான்ஷியல் டிசிஷனாக இருக்குன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அது பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்த கார் வாங்குறீங்கன்னா என்ன டெக்னாலஜிக்குள்ளே போகலான்னு ஐடியா இருக்கீங்க. பெட்ரோலா, ஹைப்ரிட்டா, டர்போ சிஎன்ஜியா, ஃப்ளெக்ஸ் ஃபியூவலா, இல்லை ஈவி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த டெக்னாலஜிக்குள்ளே போகிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு, கமெண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெட்டரான ஒரு புரிதலை கொடுக்கும் நம்புகிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்ம C3 காஸ்கர் கிளப்பை வந்து பார்த்திங்கன்னா 2.0க்குள்ளே போகிறோம். நம்ம வந்து மேஜர் லெவலில் வந்து ரெனோவேட் பண்ணி நம்ம வந்து அக்சசரிஸும் பண்ண போகிறோம். செராமிக், கிராஃபைன், PPF இது எல்லாமே வந்து நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது. அதை பற்றி நாங்கள் சொல்ல வரோம். கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து யூஸ்டு காஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நடுவில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 கார்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம், அப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பிரச்சனை என்னன்னாங்க ப்ரோ, புதுசாக ஆட் ஆகிறனால அவங்களால பழைய மெசேஜஸ் எல்லாம் பார்க்க முடியறது இல்லை. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம் பேஜை போட்டுட்டு நம்ம அதில் போஸ்ட் பண்ணிட்டோம்னா யார் வேணா அதில் போய் பார்த்துக்கலாம். அதில் நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணாங்கன்னா கார் அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிற நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த கார்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டதாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுனால தாராளமாக வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த வண்டிக்கு அடுத்து என்னென்ன செலவு இருக்குன்னு சர்வீஸ் கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்ககிட்டயே பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை வெளியில் போய் பண்ணுறதுனால பண்ணலாம், உங்களோட விருப்பம். ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்து ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு செராமிக், கிராஃபைன், PPF
ஜிபிஎஃப் வந்து டீட்டெயிலாக தெரியணும். ஃபஸ்ட்டு அது என்ன பர்பஸை சால்வ் பண்ணுதுன்னு. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்க்குறது என்னென்னா சும்மா ப்ரொபோசல் வச்சிடறாங்க நிறைய ஷோரூம்ஸ்ல. அவங்க அது என்னன்னே தெரியாம கலர்ஸ் பொறுத்து நம்ம ப்ராடக்ட் மாறும். இப்போ ஒயிட் கலர் சில்வர் கலரா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு வந்து கிராஃபைன் அளவுக்கு போகணுங்கிற அவசியமும் கிடையாது. பிளாக் ரெட் இந்த மாதிரி கலரா இருந்ததுன்னா நம்ம கிராஃபைன் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுவே கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் அந்த நாலேஜே தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம டீம் நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்கள் வண்டிக்கு என்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுவோம். தேவையா இல்லையா அப்படின்றத கிளியராக நாங்கள் சொல்லிவிடுவோம். அதே மாதிரி ஆக்சசரிஸ் வந்து லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் மேட்ஸுங்க, லைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஷேட்ஸுங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து த்ராட்டில் கண்ட்ரோலர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது நீட்ஸ் இருக்குன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான விஷயம், இந்த வீடியோ முடியும் போது ஷவுட் அவுட் ஃப்ளீட் ட்ராக் டீமுக்கு கொடுக்கணும். நம்மளோட பாட்காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க டேஷ் கேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் டிவைசஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளவோ அக்சசரிஸ் அலோவ் பண்ணுறோம். டேஷ் கேம் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து நிறைய இடத்துல அது ப்ரூஃப் எவிடன்ஸாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 4K, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் அவுட்புட்டோட கொடுக்குறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சென்னையில் கொளத்தூரில் அவங்களோட ரிட்டெயில் ஷாப் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா லைவில் போய் கூட செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி இருக்கணும் இருக்குது, அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகம் இடத்துல நம்பி நேசிக்கிற இருக்கணும் இருக்கா, சேச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.